பேசிக் குக்கீஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பேக்கரி ஸ்டைலில் க்ரன்ச்சியான சாக்லேட் குக்கீஸ் நம்ம ஓடிஜியில் பண்ண போகிறோம். என்ன டெம்பரேச்சரில் வைக்கணும், எவ்வளோ நேரம் வைக்கணும், பிஸ்கட் எடுக்கிற கன்சிஸ்டன்சி என்ன, இந்த மாதிரி பேசிக் விஷயம்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சம்யா ஜோன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா சம்யா ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுலில் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கோம். அது ஒரு 1.5 கப் எடுத்திருக்கோம். அதாவது கிராம் மெஷர்மெண்ட்டில் 250 கிராமு. நீங்கள் கிராம் மெஷர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை கப் மெஷர்மெண்ட் கூட ஃபாலோ பண்ணலாம். எப்போவுமே பட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர்ன்றதுனால பாருங்கள், நம்ம ஸ்பேட்டரில் வச்சு லைட்டாக தொட்டோன்னே உங்களுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது கூட நம்ம வந்து ஒரு கப் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேட்டரில் வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறோம். ஒன்லே வச்சு நம்ம வந்து பீட் பண்ணுறோம். லைட்டாக பீட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் ஆகி சுகர் நல்லா மெல்ட் ஆனால் போதும். சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு எக் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட் பண்ணுறோம். இதுவும் நம்ம லைட்டாக தான் ஒன்லே வச்சு பீட் பண்ண போகிறோம். எக் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வரணும் அப்படியெல்லாம் கிடையாது. 3 இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நம்ம வந்து 2.25 கப்பு மைதா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மைதா கூட நம்ம ஒரு 1/3 கப் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது சாக்லேட் குக்கீஸு. கொக்கோ பவுடர்லேயே டார்க் கலர் இருக்க மாதிரி கொக்கோ பவுடர் இருக்குது. அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்பேட்டலா வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு டோ ஃபார்முக்கு வந்துடுது. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்து இருக்கும் இந்த டோ. இப்போ கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு நம்ம வந்து குக்கீஸ் தட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஆயில் எதுவுமே தொட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளங்கையில் தட்டுறோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய குக்கீஸ் வேணுமோ அதுக்கேற்ற சைஸில் நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இந்த குக்கீஸ் எல்லாம் நம்ம வந்து அடுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். இந்த ஓடிஜியை 160 டிகிரியில் 10 மினிட்ஸு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன். 180 டிகிரி செல்சியஸில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். பட் 160ல் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. 15 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். லைட்டாக நீங்கள் டூத் பிக்கை வச்சு சென்டரில் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் பேக் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா கருகிடும். நான் இது மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணி நான் வந்து எனக்கு சரியாக வரல. செகண்ட் டைம் பண்ணும்போது தான் எனக்கு அப்சர்வ் பண்ணேன் இன்னும் மிஸ்டேக் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். லைட்டாக லிஃப்ட் பண்ணும்போதே உங்களுக்கு மொத்தமாக வந்த மாதிரி இருக்கும். அப்போவுமே வந்து அது பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக்கில் வந்து பாருங்கள் லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வந்திருக்கு அவுட்புட்டு. சிம்பிள் டிப்ஸான ஓவராக பீட் பண்ணக்கூடாது. என்ன கன்சிஸ்டன்சியில் பிஸ்கட்டை எடுக்கணும், இது நம்மளுக்கு தெரிஞ்சாவே நம்மளுக்கு கிறிஸ்பியான யம்மியான பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் குக்கீஸ் வந்து கிடச்சிடும். வீட்டிலே ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம். இதை நம்ம கடாயிலையும் வந்து பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.